பாஸ் இதான் உங்கள் அண்ணன் வீடா? ஆமாம், இதுதான் எங்கள் அண்ணன் வீடு. பார்த்தா பேய் வீடு மாதிரி இருக்கு நீ வேற, நான் செட் பண்ணி வச்ச அந்த 3 பேயோட தான் அவரே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு வேளை நிஜ பேய் இருந்தா அப்படியே வந்தா என்ன? நான் சொல்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லு, இந்த இடத்துலயே பேய் இருக்காது. உண்மையிலே உனக்கு பேய் ஓட்ட தெரியுமா? என்னை பற்றி என்ன பாஸ் நினைச்சீங்க? கேவலமா தான். பேயை மட்டும் பாருங்க, நான் சொல்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நடக்கிற ஆட்டத்தை மட்டும் பாருங்க. இவனுங்களை நம்பி இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறோமே, திரும்பி வந்துடுவோமா? என்ன பாஸ் வீட்டை பார்த்தா மாளிகை மாதிரி இருக்கு, உங்க அண்ணன் வீடா இது? அவனுக்கு மட்டும்தான்டா மாளிகை மாதிரி இருக்கு. எனக்கு மல்லிகா கடையிலேயே அக்கௌண்ட் இருக்கு. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா மொத்தமாக கிளியர் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம். கவலைப்படாதீங்க பாஸ், இன்னையோட நம்ம லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. இதுதான் அவன் பதுக்கி வச்ச குடோனா இருக்கும். முதல்ல இதை துறப்போம், அப்புறம் ஓகே பாஸ் திறப்போம். பாஸ் கொஞ்சம் இருங்க பாஸ். ஏன்டா? லேட்டஸ்ட் ஸ்டைலில் தான் இப்போ கதவு திறக்கணும். டிக் டிக் படம் பார்த்தீங்கல்ல, நான் எங்கடா பார்த்தேன்? என்னதான் விட்டுட்டு போயிட்டீங்களே. என்னடா பண்ண போறான்? என்னவோ பண்றான் பாப்போம். திருட வந்த இடத்துல பேப்பரை முடிச்சு வித்த காட்டிக்கிட்டு இருக்கானே. பொறுங்க பாஸ், இப்போ பாருங்க பாஸ். உங்க அண்ணன் இந்த ரூமுக்குள்ள யாரோடய ரொம்ப பிஸியா இருக்காரு. வாங்க அங்கால போய் பா. வாங்க வாங்க அங்கால. இவன் நமக்கு வழி சொல்றான். நான் பாஸா இல்ல இவன் பாஸா? சரி நான் முன்னுக்கு போறேன், நீங்க பின்னுக்கு வாங்க. என்னமோ பண்ணு பாஸ். அங்க ஒரு கதவு இருக்கு, நான் போய் திறக்கிறேன் வாங்க. பாஸ் ஒரே நீரோட்டமா கடமுடா கடமுடான்னு சத்தம் கேக்குது பாஸ். என்ன சத்தமா இருந்தா நமக்கு என்னடா? துறடா. நான் வாழ வேண்டும் ஐயா. இங்க இருக்கிறதெல்லாம் போட்டோம்னா வாழ்க்கை முழுக்க உட்காந்து சாப்பிடலாம். ஏன் பாஸ்? கோபி பாஸ் விட்டுட்டு போயிட்டானுங்க. நீங்களாவது வந்தீங்களே. பாஸ் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. வாங்க பாஸ் தடிப்போம். போடுறேன்டா, மொத்தமா எல்லாத்தையும் தூக்குறேன்டா. பாஸோட ஆள் தானே, பாஸ் முன்னாடி தான் போயிட்டு இருக்காரு, வாங்க போவோம். ஐயோ என்னையே அடிச்சுட்டே இல்ல, பொறு பாஸ்கிட்ட சொல்றேன். பாஸ் என்னடா ஆச்சு? அடிச்சுட்டான் பாஸ். கூட வேலை பார்க்குறவன் மேலேயே கைய வைப்பியா? இருடா, உன் பாஸையே அடிக்கிறேன். டேய், உன் ஆளை நடிக்க கூப்பிட்டா ஏன் ஆளையே அடிச்சுட்டு இருக்கான்? என்னடா சொல்ற? எது உண்மையான பேயா? வசமா சிக்கிட்டோமோ? யார் காப்பாத்துவா? பேய் ஓட்ட தெரியுமா? என்னை பத்தி என்ன பாஸ் நினைச்சீங்க? கேவலமா தான். பேயை மட்டும் பாருங்க, நான் சொல்ற மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நடக்கிற ஆட்டத்தை மட்டும். பாஸ் ஹலோ பாஸ். அருண், டேய் உண்மையான பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா. என்ன பாஸ் சொல்றீங்க? பேயா? டேய் அந்த மந்திரத்தை மட்டும் ஒருக்கா சொல்லிடுறா. நான் சொல்ற மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க பாஸ். நீங்க சொல்லவா? ஒரு நம்மால் மாதிரி இருக்கு. சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க. அப்படியே சொல்லிடுறேன்டா. பாஸ் ஹலோ பாஸ். சொல்றா. நம்மாலேதான். அப்படி சொன்னவன் இந்த ரங்கராஜ நம்பி என்று சொல். சரிடா, நான் பாத்துக்கிறேன். ஹலோ பாஸ். பாஸ் போனை கட் பண்ணிட்டாரு. அவர் சமாளிச்சுக்கு வரப்பே நம்ம நம்மள பார்க்க போகணும். சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல். அப்படி சொன்னவன் இந்த ரங்கராஜ நம்பி என்று சொல். வருதில்ல? சொன்ன உடனே பயம் வருதில்ல? திருட வந்த இடத்துல பேய்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கோமே. ஆண்டவரே என்னை காப்பாத்து. ஐயோ அடே, நீ சொன்ன மந்திரத்தை பேய்கிட்ட சொல்லி உண்மையாவே அடி வாங்கிட்டு இருக்கேன்டா. நான் மந்திரம் சொன்னா? நான் எங்க பாஸ் மந்திரம் சொன்னேன்? நீதானேடா சொன்ன சுங்கம் வளர்த்த சோழனிடம். போச்சுடா பாஸ், தசவதாரம் படம் பாஸ். தசவதாரமே சின்ன பொடியனையில கூட்டிட்டு வந்துட்டு படுற பாடு. என்னடா எங்க பாஸ் அந்த பேய்? ஐயோ அந்த பேய் தாடா மூளைக்கு மூளை நின்றுட்டு பொண்டாட்டி வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கு. பாஸ் உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னா என் கண்ணுக்கு தெரியலனா என்ன காரணம்?
இதுக்கு எதுவும் நீ பெருசெல்லாம் யோசிச்சு வச்சிருப்ப, நீயே சொல்லு. ஐயோ, நீங்க லுங்கி கட்டியிருக்கீங்க, நான் லுங்கி கட்டல. அதான் காரணம். உங்க அண்ணன் ரூமுக்கு போய் நானும் லுங்கியை கட்டிட்டு வந்துட்டேன்னா பேய் என் கண்ணுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க பாஸ் அந்த பேயோட நிலைமையை. அப்ப நான் என்னன்றா போறது? பாஸ், பனி டைம்ல வெளியே எப்படி போவீங்க? மூடு போட்டு மூடிக்கிட்டு தான் அப்படியே போங்க. நான் போய் உங்க அண்ணன் ரூமுக்கு போய் லுங்கியை மாத்துறேன். ஐயோ, சின்ன பையன் பேச்சை கேட்டுட்டு போறோம், என்ன நடக்க போகுதோ. கிளடு கட்ட எதுவும் பார்த்து பயப்படாம இருந்தா சரி. ஐயோ, அவசரத்துல உள்ளுக்க ஒண்ணுமே போடாம வந்துட்டுமே. லாக்டவுன் என்னைக்கு போட்டு தொலைச்சானோ அன்னைக்கு கலட்டி ஆணில மாட்டினேன். அதுக்கப்புறம் அது ஞாபகமே இல்லை. பாஸ் கேட்டு பார்ப்போம். பாஸ், அவசரத்துல ஜட்டி போடாம வந்துச்சேன் பாஸ். நீங்க போட்டா இருக்கீங்க. ஐயோ, நீ வேறடா. களவெடுக்க போற அவசரத்துல காத்தோட்டமா இருக்கட்டு விட்டு அதை விட்டுட்டு வந்துட்டேன்டா. பாஸ் நம்மள மாதிரிதான் ஃப்ரீயா இருக்காரு. கடவுளே, நம்ம கண்ணுக்கு எந்த பேயும் அம்பிட்டுற கூடாது, காப்பாத்து கடவுளே. இதுக்கு அந்த பேயே பரவாயில்ல. லுங்கியா கீழே விடுங்க பாஸ், பார்க்க முடியாது. ஐயோ, நீ என்னடா காலுக்குள்ள கட்டரம் இருந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்க? பாஸ், அந்த பேயை முடிச்சிட்டீங்கல்ல? தெரியும் பாஸ், நீங்க முடிச்சிருக்கீங்க. ஐயோ, கொஞ்சம் முழுசா சொல்ல விடுறா. நான் தான் உங்களை முழுசா பார்த்துட்டேனே. ஐயோ, நீ வேற பேய்க்கு பயந்து காலமா போற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. இந்த டைம்ல உனக்கு காமெடி வேற. சத்தியமா சொல்லு, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிட மாட்டியே? இந்த கன்றாவியெல்லாம் யாரும் வெளியே சொல்லுவாங்களா பாஸ்? அது என்னன்னா, ஏய் என்னடா பாட்டு சத்தம்லாம் கேக்குது? ஐயோ, அவன் தான் பாஸ். உண்மையான பேயை நீங்க செட் பண்ண பேய் நினைச்சு லவ் பண்ணிட்டு திரியான் பாஸ். இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு? பாஸ், அவனை விட நீங்க ஓவர் ஆடுறீங்களே பாஸ். காதல் வந்தா பேயாட்டம் ஆடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்னடா பேயோடய ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரு மந்திரத்தை தப்பா சொன்னதுக்கே என்னை போட்டு மிதின்னு மிதிச்சிருச்சு. ஏதோ 90 கிட்ஸா இருந்தனால ஏதோ உயிரோட இருக்கேன். அப்ப 2K கிட்ஸா இருந்தா பாஸ் பியரோட இருந்திருப்பான். இப்போ அதுவாடா முக்கியம். போய் அவனை முதல்ல காப்பாற்றுவோம் வாடா. பேக்கா அடிச்சதுல ரொம்ப டயர்டாயிருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் தந்தீங்கன்னா நாங்களும் ரிக்கவர் ஆயிரும். ஆமாக்கா. ஹாய் செலோ, வந்துட்டியாடா? கொஞ்சம் விட்டா எல்லாத்தையும் கொல்லும். பேசாம இருடா. இங்க பாருங்க, சரங்கடிட்டு வந்திருக்கேன். எங்க பேய்? அது தாண்டா அந்த பேய். பாஸ், அதை யாரு பாஸ்? இப்ப பாருங்க, செல்லம் நீதான் செல்லம். யார் வந்திருக்கான்னு பாத்தியா? ஒன்னா போய் பேயா நம்ம பாஸ் வந்திருக்காக. கொஞ்சம் விட்டா பாஸுக்கு வந்துடும். நம்ம கோவி அண்ணா வந்திருக்காக. கொஞ்சம் நிமிர்ந்து பாரு செல்லம், பாரு செல்லம். எங்க பாஸ் பேய்? அது தாண்டா உண்மையான பேய். இது நீங்க செட் பண்ண ஆள் பாஸ். ஐயோ, பாஸ் முன்னாடி தான் போயிட்டு இருக்காரு, வாங்க போவோம். இப்ப தாண்டா அடிச்சு டயர்டா இருக்கு. வந்துடுறா, போயிருவோம். வாடா போலாம். ஒரு வழியா வெளியே வந்துட்டோம் பாஸ். பாஸ், அந்த பேய்க்கு ஏதோ தீராத ஆசை இருக்கு போல பாஸ். அதுக்கு
அது என்னன்னு கேட்டு நம்ம தான் பாஸ் நிறைவேற்றணும். அதுக்கு என்னடா பண்ணலாம் இருக்க? பார்ட் 2ல சொல்றேன். என்ன பாஸ் பார்ட் 2க்குள்ள சொல்றேன்ட்டான். அதுக்கு தான் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே தான்.